அன்பு நண்பர்களே, நம்ம மதுரை மச்சி சேனலில் இணைந்திருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி மதுரை திருமலை நாயக்கர் மன்னர் கல்லூரி வளாகத்தில் மேட் இன் கப்பலூர் என்ற எக்ஸிபிஷன் நடந்துச்சு. நம்ம மதுரையில் உள்ள மிகப்பெரிய தொழிற்பேட்டையான கப்பலூர் தொழிற்பேட்டையில் உள்ள எல்லா ஃபேக்ட்ரி நிறுவனங்கள் இந்த எக்ஸிபிஷனில் அவங்களுடைய ஸ்டால்களை போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டால்கள்னால் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் எவர் சில்வர் மெட்டல்ஸ், கிளாஸ் ஆர்ட் ஒர்க்ஸ், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பவர்ஸ், அப்புறம் மருத்துவம், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல்ஸ், அக்வா பிளான்ட்ஸ், மோல்ட்ஸ் அண்ட் டைஸ், ரப்பர் ரோலர்ஸ், பிளாஸ்டிக் உபயோகப் பொருட்கள், paper products, textiles, fabrics, tires, agro products, ice cream cone biscuits, packaging cartons, ஃபர்னிச்சர்ஸ். ஸோ இவை எல்லாமே இதில் ஸ்டாலாக போட்டிருக்காங்க. இது தவிர இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இங்கே ஸ்டால் போட்டிருக்கிற எல்லாருமே அவங்களுடைய ஃபேக்ட்ரிகள் கப்பலூரில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா இப்போ மதுரையில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது, அதே சமயத்தில் தொழில் வாய்ப்புகளும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இங்கே அந்த தொழிற்பேட்டைக்கான அதிகாரிகளும் வந்திருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே ஸ்டால் போட்டிருக்கிற நிறுவனர்களும் இருக்காங்க. ஸோ யார்கிட்டனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுக்கலாம். இப்போ அதிகாரிகிட்ட கேட்டால் கூட அவங்க அதுக்கான என்ன முறை அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தொழில் முனைவோர் என்றால், தொழில் முயற்சிப்போர் என்றால் அவர்கள் எப்படி அதற்கான முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறது முறையாக அவர்கள் சொல்வார்கள். இல்லை நீங்கள் ஸ்டால் போட்டுக்கிட்டே நீங்கள் விசாரித்தா கூட சொல்லுவாங்க, இந்த தொழிற்பேட்டையில் எப்படி இடம் பிடிக்கலாம், தொழில் ஆரம்பிப்பதற்கான முதலீடு எவ்வளோ இருக்கும், இடவசதிகள் எப்படி, அதற்கான ப்ரொசீஜர்லாம் என்னங்கிறத ஸ்டால் போட்டிருக்கவங்களும் சொல்லுவாங்க. அது ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க, அது எல்லாமே ஸ்டால் போட்டிருக்கவங்க கூட அவங்க விளக்கமாக சொல்கிறாங்க. ஸோ அவர்களுடைய ப்ராடக்டுக்கான ஒரு எக்ஸிபிஷன் இது. அதே சமயத்தில் சேல்ஸும் அவங்க கவனிச்சுக்கிறாங்க, உதவிகளும் செய்கிறாங்க. அதுபோக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, அதாவது மாவட்ட தொழில் மையம், அவர்களும் ஒரு ஸ்டால் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாலில் தொழில் ஆரம்பிப்பதற்கான முறை என்ன, அதாவது வரைமுறைகள் என்ன, தகுதிகள் என்ன அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் வச்சு ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. அங்கேயே ஒரு அதிகாரி இருக்கார். நீங்கள் அவர்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான ஏற்பாடுகளும் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். தொழில் நிறுவனங்கள் பற்றியும் அதனுடைய வளர்ச்சி, அடிப்படை தேவைகள், அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தவிர இங்கே ஒரு உணவு ஸ்டாலும் இருக்குது. அந்த ஸ்டாலில் டீ, ஸ்நாக்ஸ் கிடைக்கிது. அது தவிர வெரைட்டி ரைஸும் கிடைக்கிது மதிய நேரங்களில். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் முழுக்க இருந்து இந்த எக்ஸிபிஷனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நிறைய நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் இந்த மேட் இன் கப்பலூர் எக்ஸிபிஷனுக்கு வாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. எங்களுடைய மதுரை மச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மதுரை நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.